அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 26, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஜெய்ப்பூரில் பிரதமர் மோடியுடன் பேச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சி தொடரும்னு குடியரசுத் தலைவர் நம்பிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது தமிழக அரசு அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அங்கக வேளாண்மையை பின்பற்றி விவசாய பணிகளை மேற்கொண்டு வரும் 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வியாழக்கிழமை வெளியிட்டது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நான் இந்த நியூஸை சிம்பிளாக வாசிச்சிடுறேன். பத்ம விபூஷன் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா, வெங்கையா நாயுடு, வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம். பத்ம பூஷன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ நடன கலைஞர் பத்ரப்பன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி 75வது குடியரசு தின விழா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்பு. நான் நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதேபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளனே நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னென்னா, இந்த திருக்குறளில் பயின்று வர அணி என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக 9 தமிழ் அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது. தமிழ் அறிஞர் அரங்க ராமலிங்கம் 8 பேர் தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரங்க ராமலிங்கம், கோதண்டம், சூரியகாந்தன், மாணிக்க வாசகன், சண்முக சுந்தரம், இலக்கியா நடராசன், மணி அர்ஜுனன், அற திருவிடம், பூரணச்சந்திரன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆக்சுவலாக ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப்ல நோட் பண்ண மறந்துட்டேன். 1 மினிட் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்காது, நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகளாக இலக்கிய மாமணி விருதுகளை தமிழக அரசு 2 ஆண்டுகளுக்கான இலக்கிய மாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மொத்தம் 9 தமிழறிஞர்கள் விருதுகளை பெற உள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது 31 பேருக்கு ஜீவன் ரஷா பதக்கங்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. உயிர்காக்கும் மனிதத்தன்மை மிக்க தீர செயல் கொண்டவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் 2023ஆம் ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த 2 உட்பட மொத்தம் 31 பேருக்கு வழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.